வணக்கம். இது உங்களுடைய சுவையான அற்புதமான நிகழ்ச்சி ருசிக்கலாம் வாங்க. சோ இன்னைக்கு நம்மளுடைய எபிசோட்ல விதவிதமான ரெசிபி செய்து காட்ட யார் வந்திருக்கா அப்படின்னு நீங்க ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. இவங்க வந்தாலே நமக்கு ஜெனரல் டிப்ஸ் கொடுக்கறத விட நார்மலா இருக்கிற டிஷ்ஷையும் இன்னும் எப்படி ருசிகரமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே உரிய ஒரு மெத்தட்ல செஞ்சு காட்டுவாங்க. யாரு நீங்க நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இன்னைக்கு நமக்காக சமைச்சு காட்ட வந்திருக்காங்க ஷெஃப் ஸ்ரீபாலா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். அகைன் உங்களை நம்மளுடைய ஷோல சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எங்களுக்காக என்னென்ன ரெசிபி செய்ய போறீங்க மேம்? நம்ம சிறுதானியம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமா, நம்ம அங்க போகணுமே. கண்டிப்பா போகணுமே. போலாமே. அதனால இன்னைக்கு வந்து கம்பு தோசையும். கம்பு தோசை. அடுத்தது ஏதாவது ஒரு கெஸ்? சத்தியமா உங்க விஷயத்துல மட்டும் கெஸ்ஸே பண்ண முடியுமா? அதாவது இன்கிரீடியன்ட் பார்க்கும்போது கூட ஓகே இதெல்லாம் தான் இருக்குன்னு சொல்லி அதை வச்சு குத்து மதிப்பா ஒரு பேர் சொன்னா கூட சத்தியமா அந்த பேர் இருக்க போறது இல்ல. நீங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பீங்க. அதனால நீங்களே சொல்லிடுங்க. கம்பு தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து உழவு சாறு. உழவு சாறு. உழவு சாறு அது வந்து ஆந்திரால வந்து நம்ம ஊர்லயும் உண்டு. கொள்ளு வச்சு ஒரு சைட் டிஷ் இதுக்கு போட போறேன். பாத்தீங்களா, அதுக்கு வந்து கொல்லுல ஏதாவது பேர் வச்சுக்கலாம். அது வைக்க மாட்டாங்க, ஏன்னா அப்புறம் ஸ்ரீபாலா கர்த்தமே இருக்காதே. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய போறது கம்பு தோசை. கம்பு தோசை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கம்பு, தயிர், மிளகு, கறிவேப்பிலை, எண்ணெய். முதல்ல வந்து நீங்க வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து 4ல இருந்து 5 ஸ்பூன் கம்பு மாவு போடுங்க இதுல. ஓகே. வந்து வறுத்து அரைச்ச மாவு. ஓகே. சோ இல்லைனாக்க நீங்க வந்து வீட்ல பண்றது ரொம்ப கஷ்டம். வெளியிலேயே இப்பெல்லாம் வந்து வறுத்து அரைச்ச மாவு கிடைக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல நம்ம இப்ப வந்து கடலை மாவு. சோ இப்ப 4 ஸ்பூன் கம்பு மாவுக்கு எவ்வளவு சேர்க்கலாம்? இது ஒரு 2 ஸ்பூன் போடுங்க போறோம். ஏன்னா கம்போட தன்மை தான் ஜாஸ்தி இருக்கணும் நம்மளுக்கு. இப்போ எதுவுமே தண்ணி எல்லாம் விடாம முதல்ல வந்து இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஏன்னா தண்ணி விட்டுட்டோம்னா அது வந்து முதல்ல கட்டி ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்பு மாவு எடுத்துக்கிட்டாங்க அண்ட் அதுக்கு கொஞ்சம் ஒரு கால்வாசி விதம் வந்துட்டு கடலை மாவு சேர்த்துருக்காங்க. இப்போ நம்ம இதுல உப்பு, கொஞ்சம் பெருங்காயம். இப்போ மாவுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு பெருங்காயத்தூள் சேர்க்கலாம். இப்ப வந்து நம்ம தயிர் ஊத்துங்க. தயிர் எவ்வளவு ஸ்பூன் சேர்க்கலாம்? அப்படியே அந்த ஒரு ஆமா ஃபுல்லா இது வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு வந்து இது வந்து அந்த புளிப்பு தன்மையை கொடுக்க போகுது. இது இன்ஸ்டன்டா பண்ண போறோம். ஓகே. அதனால தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். ரவா இட்லிக்கெல்லாம் தயிர் ஆட் பண்ற மாதிரி. இதுல இப்ப தண்ணி ஆட் பண்ணுங்க. அந்த தோசை பதத்துக்கு வர வரைக்கு தண்ணி ஊற்றலாம். அப்புறம் கொஞ்சம் ஊறட்டும். ஓகே. இப்போ இது பாத்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகி இந்த தயிரோட தோசை மாவு பதத்துக்கு வந்தாச்சு. ஓகே. இது வந்து இப்ப தயிரும் அந்த செட் ஆனோங்கிறதுக்கு கொஞ்சம் ஊறட்டும். ஒரு 5 to 10 minutes இது ஊற வைக்கலாம். நம்ம அந்த டைம்குள்ள இங்க வந்து இதுக்கு உண்டான தாளிப்பை முடிச்சிடலாம். ஓகே. தாளிப்பு வந்து நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய். இதெல்லாம் எங்க அம்மா வந்து தனியா ஒரு கரண்டி எடுக்க மாட்டாங்க. ஓகே. அந்த தோசை கல் அப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து அதுல இரும்புல தானே வரும், வார்படம்னு சொல்லுவாங்க. அந்த இரும்பு கல்லுல தான் தோசை வரும். அப்ப அந்த கடுகை வந்து அதுல இது பண்ணீங்கன்னா அந்த இரும்பு சத்து அதுல சேரும். அத வந்து மூடி வச்சு கடுகை வந்து வெடிக்க வைக்கும் போது மூடுவாங்க. அந்த கடுகு அதுக்குள்ளேயே வந்து வெடிச்சு நிற்குங்கிறதுக்கு இன்னொரு தட்டை போட்டு மூடி இந்த தோசை கல்லே தான் கடுகை வெடிக்க வைப்பாங்க. அப்புறம் அந்த தோசை மாவுல விடுவாங்க. அதனாலதான் நானே இந்த தோசை கல்லையே தான் அந்த கடுகை போடுறேன். இப்போ சூப்பர். இப்ப எண்ணெய் காஞ்சிட்டு இப்ப நம்ம கடுகு போடலாம். ஓகே. பட் இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த அரிசி மாவு தோசை அதுதான் அவசர அவசரமா காலையில கிளம்பும் போது அரிசி மாவு தோசையை பண்ணி சாப்பிட்டு போயிடுறது. சோ இந்த மாதிரியான கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் கூட நம்மளுடைய உணவுல வந்து ருட்டீனா சேர்த்துக்கணும் அப்படிங்கறது வந்து இதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணி வந்து அதுவும் சிறுதானியம் வந்து ரொம்ப நம்மளுக்கு நல்லது. ஏன்னா இதுல வந்து நம்மளுக்கு அந்த அவுட்டர் கோட்டிங் அந்த பிரானுங்கிறத வந்து ரிமூவ் பண்ணல. அரிசியில அதை வந்து நீக்கிடுறாங்க. ஆனா இதுல எல்லாம் நீக்காதனால நம்மளுக்கு ஃபைபர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உடம்புக்கு சேரும். ஓகே. நார் சத்து வந்து நம்மளுக்கு உடனே சேர்ந்துரும் நம்மளோட உடம்புல.
அதனால மில்லட்ஸ் அதாவது சிறுதானியத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு நல்லது. ஓகே. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் கோயம்புத்தூர்ல அப்படிதான். அவ வீட்டுக்கு போனாலே எப்பவுமே அரிசி மாவுன்றதை விட இந்த மாதிரி கம்பு, கேழ்வரகு, வித்தியாசமான மாவெல்லாம் வச்சிருப்பா, தோசை மாவெல்லாம். அவ குழந்தைங்க கிட்டே ஆரஞ்சு கலர் தோசை வேணுமா, பிரவுன் கலர் தோசை வேணுமா அப்படி கேட்டுதான் அவ சமைச்சு கொடுப்பா. அந்த அளவுக்கு ஹெல்த் கான்ஷியஸா. அப்படி பாத்தீங்கன்னா அந்த பெல்டே கொங்குலயே பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் இந்த சிறுதானியம் கருவேப்பிலை போடுறேன். சிறுதானியம் அங்க ரொம்ப வருஷமா இதுக்கெல்லாம் இப்பதான் ஹெல்த் ஒண்ணு வந்திருக்கு. அந்த ஹெல்த் ரீசன் வரத்துக்கு முன்னாடியே நம்ம அதை அங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. சோ நம்ம இதுல போட்டுடலாம். இப்ப இதுல இந்த தோசைக்கல்ல ஒண்ணு நம்மளுக்கு இந்த எண்ணெய் இருக்கிறதுனால ஒண்ணு அந்த சீசன் ஆயிடுச்சு ஆல்ரெடி. பதப்படுத்தின தோசைக்கல் ஆயிடுச்சு. வாக்கும் போது தோசை சுடுறதும் ஈஸியா வந்துடும். ஓகே. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஊறவும் ஊறிடுச்சு. வெங்காயம் கொஞ்சம் இதுல போடுங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச பெப்பர். அஃப்கோர்ஸ் உங்களுடைய சமையல்ல பெப்பர் இல்லாம இருக்குமா? ஆமா, கொஞ்சம் போடு. இப்ப இதுல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அதனால ஒரு சந்தேகத்துக்கு கொஞ்சம் எண்ணெயை போட்டு நல்லா தடவிட்டு இப்ப கல்லு காஞ்சிடுச்சு. நம்ம இப்ப தோசையை போடும். ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு ஸ்ரீபாலா நமக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் கூடுமான வரைக்கும் இப்போ தோசை எப்படின்னு ரெகுலரா கொடுக்கும் போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கே போர் அடிக்கும், ஏன் சமைக்கிற நமக்கே போர் அடிச்சிடும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி விதவிதமா ஒரு நாள் கம்பு தோசை, ஒரு நாள் கேழ்வரகு, இப்படி ஏதாவது டிஃப்ரெண்டா செய்யும் போது செய்யற நமக்கும் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம அரிசி மாவுல தோசை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மத்தியானம் மீல்க்கும் நம்ம ஆப்வியஸ்லி ரைஸ் தான் எடுத்துக்கோம். ஸோ அந்த டே ஃபுல்லாவே மோஸ்ட்லி நமக்கு அந்த கார்போஹைட்ரேட்லயே நிறைஞ்சிடும். அதுக்கு பதிலா இப்படி நம்ம ஏதாவது ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட்டோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும். பாருங்க, ஈஸியா அப்படியே ஃபாரினர்ஸ் பேன் கேக் சாப்பிடுறாங்க இல்லையா? ஸோ நம்ம ஊர் பேன் கேக். ஸோ நம்ம ஊர் பேன் கேக் ரெடி. உங்களோட டேஸ்டிங் ஆரம்பிங்க. கண்டிப்பா. கம்பு தோசை அற்புதமா ரொம்ப சீக்கிரமா எளிய முறையில ஆரோக்கியமான இந்த கம்பு தோசை நமக்காக ஸ்ரீபாலா ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்ப என்னுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரமாதமா கலக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ரெசிபி ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவை நீங்க சமைச்சு கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க இதுக்கப்புறம் ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், ஏன்னா நீங்க ரொம்ப குயிக்கா செஞ்சுட்டீங்க இல்லையா? சோ அதை பார்க்கும்போது கட்டாயம் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. தேங்க்யூ சோ மச். வெல்கம். கம்பு தோசை செய்யும் முறை: ஒரு பாத்திரத்தில் கம்பு மாவை எடுத்துக்கொண்டு அதில் சிறிது தயிர் சேர்த்து ஊற வைக்கவும். தவாவை அடுப்பில் வைத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்து கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும். இதனை கம்பு தயிர் சேர்த்து வைத்திருந்த கலவையில் சேர்த்து கொள்ளவும். அதோடு வெங்காயம், மிளகு சேர்க்கவும். இது நன்றாக கலந்த பிறகு தோசை கல்லில் தோசையாக வார்த்தெடுத்தால் இதோ கம்பு தோசை தயார்.